ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய டைரக்ஷன்ல சூர்யா அவர்களுடைய நடிப்புல இன்னைக்கு மே 14 2026 திரையரங்குகளில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் கருப்பு. அது வந்து ஆப்வியஸா இப்போ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கணும். பட் அந்த படத்துடைய ப்ரொடியூசருக்கு வந்து ஏதோ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை வந்திருக்கிறதால படம் வந்து ஹோல்ட் ஆயிருக்குது. திரையரங்களுக்கு வந்து வரல. இதனால சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து செமையா கோவப்பட்டு கடுப்பாகி டென்ஷன் ஆகி அவங்க போராட்டத்திலே ஈடுபட்டிருக்காங்க. இதை தாண்டி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து அழுது இருக்காரு. இது போன்ற விஷயங்கள்லாம் கேட்கும்போது உண்மையா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னென்ன நடந்திருக்குன்றத ரொம்ப ஷார்ட்டா உங்ககிட்ட சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களுக்கு, கரண்ட் அஃபேர், அரசியல் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஜே பாலாஜி அவரை பத்தி தான் இந்த இடத்துல வந்து பேசுறோம். அவர் வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்கும்போதும் சரி, எல்லா இடத்துலயும் அந்த மனுஷன் வந்து நம்மளை வந்து சிரிக்க வச்சிருப்பாரு. அப்பேற்பட்டு அந்த மனுஷன் இப்போ அழுவுறது உண்மையாக மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லிட்டரலி அவர் வந்து அவருடைய காருக்குள்ள உட்காந்துட்டு இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகாதுக்கான அந்த காரணங்களை சொல்லி அவர் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தார் காருக்குள்ள உட்காந்தபடி. ஒரு கட்டத்தில் அவர் வந்து கண் கலங்கி பேசக்கூடிய விஷயங்கள் உண்மையை மனசை வந்து நொறுக்குதுங்க. அந்த மனுஷனுக்கு வந்து இப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து வந்திருக்க கூடாது. அது கூடிய சீக்கிரத்தில் சரியாகிடும் அப்படின்ட்டு நம்மளுடைய கடவுள்களை வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இப்போ கருப்பு படம் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு 14ஆம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கணும். ரிலீஸ் ஆகல. இதற்கு வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் சைட்ல இருக்கக்கூடிய எஸ்ஆர் பிரபு அவர்கள் தயாரிப்பாளர். அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் இந்த சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க, இந்த ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால அவங்க காசு கொடுத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அந்த காசெல்லாம் திரும்ப பெற முடியும். ஏன்னா ஆக்சுவலா கலெக்ஷன்லாம் அல்லும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது தான் ப்ரொடியூசர் கிட்ட வந்து காசு இருக்கும் அப்படின்றதுக்காக ப்ரொடியூசர் இப்போ வந்து டைட்டா பிடிச்சிட்டாங்க. அதனால இந்த படத்தோடைய இந்த வெளியீடு என்பது தள்ளிட்டே போயிட்டே இருக்கு. இவ்வாறான தகவல்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு வந்து கருப்பு படம் வெளியீட்டை வச்சு சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸ், இங்க நான் உட்பட நிறைய பேர் வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸா இருக்கும். சூர்யா அவர்களை திரையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் பொருட்படுத்துறேன். அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு கருப்பு படம் வெளியீடை வச்சு எல்லாருமே தியேட்டர் வாசல்களுக்கு வந்து போயிட்டாங்க. எஃப்பிஎஸ் பார்ப்போம், சிறப்பு காட்சிகளை வந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் வேற சிறப்பு காட்சிகளுக்கு வேற அனுமதி கொடுத்திருந்தாரு. கருப்பு படத்துக்கு 2 நாள் வரைக்கும் நீங்க வந்து சிறப்பு காட்சிகள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தமிழக அரசு அனுமதி வேற கொடுத்திருந்தது. இந்த நிலையில படமே ரிலீஸ் ஆகல. காலையில வந்த ரசிகர்கள், சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து தியேட்டருக்கு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, தலைவனுடைய படம் போட போறாங்க, நம்ம வேற லெவலா கொண்டாடலாம் அப்படின்ற அந்த ஹைப்பு, அந்த என்ஜாய்மெண்ட் எல்லா நடிகர்களுடைய ஃபேன்ஸ் கிட்டையும் இருக்கு இல்லையா? அதே மாதிரியான அந்த ஃபேன்ஸ் வந்து சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனா டைம் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. படம் வந்து ரிலீஸ் ஆகல. ஒரு இடத்துல வந்து செம விரக்திக்கு போயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து படத்துக்கு வந்தா படத்தை வந்து ஒழுங்கா ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க நாங்க வேலையெல்லாம் இன்னைக்கு நின்றுட்டு தான் இந்த படத்துக்கு வந்திருக்கோம். அவ்வளவு டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆதங்க குரல்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கோவம் வருது. ஒரு கட்டத்துல வந்து போராட்டமாகவே முடியுதுங்க. கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு தியேட்டருக்கு முன்னாடி நிறைய சூர்யா ஃபேன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, போராட்டத்துல வந்து ஈடுபட்டுட்டாங்க. அப்புறம் அங்க தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒலிபெருக்கி எடுத்துட்டு வந்து மைக் எடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் படம் வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துரும், இல்ல ஆஃப்டர்நூனுக்குள்ள வந்துரும். அப்படி இல்லாத பட்சத்துல நாளைக்கு கண்டிப்பா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட ஒரு நபர் வந்து ஒலிபெருக்கியின் மூலமாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சில் ஆகுதுங்க. இந்த இடத்துல அந்த ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய நியாயமான கோவத்தை பாருங்க. படத்துக்கு சிறப்பு காட்சிகளும் கொடுத்தாச்சு, எல்லாமே செட் பண்ணியாச்சு, எல்லாமே ஓகே. படம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அது வந்து ப்ரொடியூசர் சைட்ல பிரச்சனை அப்படின்னு வந்து நிற்கும் போது ஃபேன்ஸ் லிட்டரலி செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க இல்லையா? ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதெல்லாம் பிளான் பண்ணும். இந்த டேட்டுக்கு வந்து படத்தை வெளியீடு பண்றோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ப்ராமிஸ் டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. சூர்யா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது நிறைய ஃபேன்ஸ் அந்த இடத்துல வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுவாங்க, செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ போராட்டம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளிப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் இந்த இடத்துல வந்து ஒரு படத்தை நீங்க வந்து எடுத்து வெளியிடணும்னு தான் பாக்குறீங்க. ஆப்வியஸா அதுல வந்து வசூல் வரும், நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, ஃபேன்ஸோட என்ஜாய்மெண்ட்டும் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரியான நிகழ்வு வந்து ஏன் ஒழுங்கா பண்ண மாட்டீங்க? ஒரு ப்ராமிஸ் டேட் கொடுத்தா அந்த ப்ராமிஸ் டேட்ல வந்து வெளியிடணும். அதுக்கப்புறம் அந்த டேட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஜஸ்ட் வெறுமென்ட்டு எக்ஸ்போஸ்ட்ல வந்து சாரி, இந்த மாதிரி காலதாமதமானதுக்கு ஃபேன்ஸ் எல்லாரும் எங்களை வந்து மன்னிக்கவும் அப்படின்ட்டு இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொல்ற டேட்ல ஒழுங்கா அந்த படத்தை வந்து போடணும். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து அந்த படத்துக்கான அபிமானிகள், அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, படம் அது லீவ் போட்டிருப்பாங்க, ஆஃபீஸ்க்கெல்லாம் லீவ் போட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்களை தவிர்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டேல படமே ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்கன்றதை வந்து இந்த போராட்டத்தின் மூலமாகவே பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில இந்த படத்துக்கு வந்து சரியான ஒரு ஹைப் இருக்குங்க, கருப்பு படத்துக்கு, சூர்யா அவர்களுடைய படத்துக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து ஓகே பண்ணி அதற்கு சில ஷூட்டிங் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த படம் வந்து டிராப் பண்ணப்பட்டதாக, விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து டிராப் பண்ணப்பட்டதாக சில தகவல்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்பவரை நிறைய பேர் பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. ட்ரைலர்லாம் நல்லா இருக்கு, இந்த படம் சத்தியமா சூர்யா அவர்களுடைய கெரியர்ல இந்த படம் வந்து ஒரு நல்ல உச்சத்தை வந்து பெறும்
அப்படின்ட்டு இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லா விஷயங்களும் சிறப்பாக செஞ்சுட்டு கடைசியில படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னும் போது ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸ். அதே சமயத்துல இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்துல வருது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து செம்மையா செதுக்கியிருக்காரு. ஒரு தெய்வீகமான ஒரு கான்செப்டா இருக்க போகுதுப்பா படம். ஸோ நிறைய தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கூட பார்த்துட்டு இந்த படம் வந்து சூப்பரா இந்த சம்மர்ல வந்து வசூல வந்து அள்ள போகுது. மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அதற்கு ஏற்பவாறு படமும் ரிலீஸ் ஆகும், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணும்போது இப்பேற்பட்ட ஒரு பேரிடி என்பது இறங்கியிருக்கு. ஆனா இந்த இடத்துல ஆர்ஜே பாலாஜி அவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் அந்த படத்தை சார்ந்திருக்கக்கூடிய படக்குழுவினர் ஆல்மோஸ்ட் அவங்க தரப்புல இருந்து ஒரு சிலர் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணதா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. படம் வந்து கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆகிடும், ஏன் நாளைக்கே கூட ரிலீஸ் ஆகிடும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் போய்கிட்டு இருக்கு. அதுல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு மனுஷன் வந்து அழுதுட்டாரு. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையாக மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரையும் கலகலன்னு சிரிக்க வச்சிருக்கக்கூடிய நபர் அழுவுறது உண்மையாக மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போன்ற சமயத்துல கண்டிப்பா அவருக்கு ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்துல வந்து ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி வந்து போயிட்டு இருக்குங்க. அதே சமயத்துல ஸ்பெகுலேஷன்ஸ், அதுவும் இந்த கான்ட்ரோவர்சி ஸ்பெகுலேஷன்ஸ் அதெல்லாம் உண்மை கிடையாது. பட் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சோசியல் மீடியாவை சார்ந்தக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து கேரளாவில் இந்த கருப்பு படம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருந்தாரு. அந்த சமயத்தில் வந்து ஸோ டிவிகே அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் கத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து கத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. எங்களுக்கு ஒரு நல்ல சிஎம் கிடைச்சிட்டாரு, அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல சிஎம் கிடைச்சிடுவாரு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் விஜய் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கேரளாவில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ ஒரு தாக்கத்தை வந்து இந்த படத்துல வந்து தந்திருக்கு. ஸோ பாத்தீங்களா, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அப்படி பேசியிருக்கிறதால தான் இங்க வந்து சூர்யா அவர்களுடைய படத்துக்கு பிரச்சனை அப்படின்ட்டு இப்படி ரிலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கன்ஃபார்மா அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ப்ரொடியூசர் தரப்புல வந்து ஏதோ ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வட்டாரங்கள்ல வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா கூடிய விரைவில் படம் என்பது ரிலீஸ் ஆயிடும். பட் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகல. ஃபேன்ஸ் இந்த இடத்துல வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க, கோவப்பட்டிருக்காங்க, போராட்டம் வரையும் போயிருக்காங்கன்னும் போது இந்த இடத்துல வந்து மன வருத்தம். ஸோ அவங்க கண்டிப்பா ஒரு அப்செட்ல இருப்பாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுக்கு சொன்ன மாதிரி வெறும் பதிவு மட்டும் போட்டு சாரி, இந்த மாதிரியெல்லாம் இன்னொரு டைம் நடக்காது அப்படின்ட்டு சொல்றதை விடுத்துட்டு இன்னொரு வாட்டி சொல்ற டைம்ல தயவு செஞ்சு படத்தை வந்து வெளியே விடுங்க. ஸோ ஒரு படத்தை சொன்ன டைம்ல வெளியே விடாம ஃபேன்ஸ் அப்செட் ஆனாங்கன்னா அப்புறம் என்ன எக்ஸ்போஸ்ட் போட்டும் சாரி கேட்டும் பிரயோஜனம் இல்லைன்றத மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஃபேன்ஸ் அடிக்கிய ஸோ நாங்கள் வந்து சொல்ல முடியும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பா எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.